சிம்பு வெர்சஸ் சூர்யா அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் ஆஃப் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அதாவது சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆவேசம் படத்துடைய டைரக்டரான ஜித்து மாதவனாருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அது வந்து சூர்யாவுடைய 47வது படம். ஸோ அந்த படத்துடைய ஷூட் இப்போ பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ ஜித்து மாதவன் அவர்கள் வந்து வேற ஒரு பிளான் வச்சிருக்கிறாராமா. அதாவது இந்த சூர்யா 47 உடைய சீக்குவலா இன்னொரு படம் பார்ட் 2 வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறாராமா. அண்ட் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்ட்ல தான் அந்த படம் வரப்போகுது. அதுக்கு சூர்யா 47 உடைய கிளைமேக்ஸ்லயே அந்த ஹீரோ யாரு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு கேமியோல வர வச்சு அப்படியே ரெண்டாவது பார்ட் வந்து டுவெல் ஹீரோ படமா வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால தான் இருக்கிறாராமா. சோ அதனால இப்போ ஜித்து மாதவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அப்படியே போய் இதை சிம்பு அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது சார், நான் அந்த மாதிரி சூர்யா அவர்களை வச்சு சூர்யா 47 படம் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ அதுல வந்து நீங்க ஒரு கேமியோ ரோல் பிளே பண்ண முடியுமா சார்? ஏன்னா இப்போ அதனோட அடுத்த பார்ட் வந்து டுவெல் ஹீரோ சப்ஜெக்டா இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இந்த படத்துல வந்து கேமியோல பிளே பண்ணீங்க அப்படின்னா அப்படியே செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து அடுத்த பார்ட்ல நீங்களும் சூர்யா அவர்களும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு சிம்பு அவர்களுமே கேட்டுட்டு சரி ஓகே நான் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாராமா. ஸோ சிம்பு அவர்கள் இந்த படத்துல வரப்போறாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ சூர்யா அவர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்ததா இப்போ ஆர்ஜே பாலாஜி அவருடைய டைரக்ஷன்ல கருப்பு படம் ரொம்ப நாளா எப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட்டிங்லேயே போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து ரீசெண்டா நாங்க கூடிய சீக்கிரமா படத்துடைய ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு வீடியோவே பண்ணி அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. சீக்கிரமே, அதாவது நான் சொல்றது 1 வாரம் 10 நாள்ல சம அப்டேட்டோட படம் எப்போ ரிலீஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு மே 1ஆம் தேதி கருப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா சூர்யா அவர்கள் வெங்கி அட்லூரி அவருடைய டைரக்ஷன்ல விஸ்வநாதன் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் கூட இப்போ ரீசெண்டா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த சூர்யா 47 இருக்கு. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல வாடி வாசல் அந்த படமும் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சூர்யா அவர்களுக்கும் சரி வெற்றிமாறன் அவர்களுக்கும் சரி இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வாடிவாசல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறாங்களாமா. இன்னொரு பக்கம் அப்படியே சிம்பு அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ வெற்றிமாறனுடைய டைரக்ஷன்ல அரசன் படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த படத்துடைய ஷூட்டுமே பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. அது முடிச்சுட்டு டிராகன் படத்துடைய டைரக்டரான அஸ்வத் மாரிமுத்தாலுடைய டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு. ஸோ இந்த மாதிரி அவரும் ஒரு பக்கம் லைனப்ல படங்கள் வச்சிருக்கிறாரு. வெற்றிமாறன் அவர்களுமே அரசன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அசுரன் 2 பண்றதா வேற இப்ப சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வடச்சென்னை 2 வந்து இதுக்கு நடுவுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 பேருமே ஒவ்வொரு பக்கம் அடுத்தடுத்து லைனப்ல படங்கள் வச்சிருக்காங்க. சோ இப்போ நீங்க இந்த சூர்யா 47 படத்துல சிம்பு அவர்கள் கேமியோ பண்ணி சூர்யா வெர்சஸ் சிம்பு அப்படிங்கிறது வந்தா எப்படி இருக்கும்? இல்ல சிம்பு அவர்கள் தவிர வேற யாராவது பண்ணா இவங்க பண்ணா நல்லா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னாலும் நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக சூர்யா அவர்களும் சரி அப்புறம் சிம்பு அவர்களுடைய படங்களுக்கும் சரி வெற்றிமாறனுடைய படங்களுக்கும் சரி 3 பேருடைய அடுத்தடுத்த படங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.